தீபாவளி லேகியம். இது கண்டிப்பாக தீபாவளி டைமில் எல்லார் வீட்லேயும் அப்போ செய்வாங்க. இதுக்கு 50 கிராம் அளவுக்கு சுக்கை தட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியில் மொத்தமாக போட்டால் அது அரைப்படாது, அதனால் நல்லா இடிச்சுக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி மூணுமே ஒன்று போல் வரணும். எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கண்டந்திப்பிலின்னு பேர், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்படி தான் இருக்கும், ஸ்டிக் மாதிரி. மிளகு, திப்பிலி, அப்புறம் இது சீரகம், கொத்தமல்லி விதைகள் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன். ஓமம், சுக்கு மட்டும்தாங்க 50 கிராம், மற்ற எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. 4 ஏலக்காய்கள் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொடிச்சிருங்க. நல்லா பொடிச்சிட்டு இந்த பொடி மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் கொடுங்க. அதிகமான அளவில் தண்ணீர் சேர்க்க வேண்டாம். இந்த பொடி கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு ஊற வைக்கணும். ஏன்னா இந்த தண்ணீரை கொண்டே தான் இதை அரைக்கணும். அதனால அதிகமான தண்ணீர் சேர்க்க வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் இப்படியே விட்டுருங்க. நல்ல இந்த கலவை ஊறிடும். அப்போல்லாம் தீபாவளி வருதுனாலே இதை தான் முதல்ல செய்வாங்க. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் வாணல்ல இந்த கலவையை நீங்கள் அதில் சேர்க்கும் பொழுது இந்த வெப்பத்தில் இந்த கலவையில் இருக்கிற ஈரம் முதல்ல போகணும். 3 ஸ்டெப்பாக இது வரும். முதல்ல இந்த கலவையில் இருக்கிற ஈரத்தை பூராமே போகிற மாதிரி கிளறி விடுங்க. இந்த பேனில் இருக்கிற ஹீட்லேயே இது இந்த ஈரம் நல்லா வெந்து போயிடும். தீயை கூட்ட வேணாம், மிதமான தீயிலே வைங்க. அனலை கூட்டி குறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம், ஒரே மாதிரி வைங்க. இது 2வது ஸ்டெப். வெல்லம் சேர்க்கணும். 50 கிராம் சுக்கு சேர்த்துருக்கிறதுனால 100 கிராம் அளவுக்கு மண்டை வெல்லம் துருவி சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த சர்க்கரையினுடைய அந்த பாகு இருக்கு இல்லையா, அதில் இந்த மருந்து கலவை மறுபடி வேகும். நல்ல கமகமன்னு மணக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மருந்து பொருளுக்கும் ஒரு விதமான வாசனை உண்டு. அது நல்ல மணத்தை கொடுக்கும். ஓமத்தோட மனம் ரொம்ப பிரதானமாக வெளியில் என்ஹான்ஸ் ஆகும். இந்த உருண்டைகள் தீபாவளி நேரங்களில் ஏன் கொடுக்குறாங்கன்னா, எண்ணெய் பதார்த்தங்களாக சாப்பிட்டு ஒரு மாதிரி வயிறு ஏத்தா போல் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு இதை சாப்பிடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக 1 ஹவரில் சரியாக போயிடும். நெய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். இது 3வது ஸ்டெப். இந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆன பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் இந்த மருந்து கலவை உள்வாங்கி திரும்ப வெளியில் விடும். அதுதான் பதம். அந்த நெய் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அந்த பதத்துக்கு நீங்கள் பார்க்கணும். நான் காண்பிக்கிறேன். நல்ல இது சுருள் பதம், மடக்கு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு வரும். ஹல்வா மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த மிதமான அனல்லையே நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. விடாமல் கிளறுங்க. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே நல்லா சுருண்டு மடங்கி வரும் பாருங்கள். அப்போல்லாம் பாட்டி எல்லாருக்கும் ஒரு உருண்டை ரெடியாக வச்சிட்ருப்பாங்க தீபாவளி நேரங்களில். இது தீபாவளி கழிஞ்சு 1 வாரத்துக்கு டெய்லி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா தீபாவளி டைம்னு மட்டும் இல்லை, எல்லா நேரங்கள்லையுமே இதை சாப்பிடலாம். வயிறுக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.